நம்மை நாமே நிதானித்து அறிவோமாக நாம் நியாயம் தீர்க்கப்படும். 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிவோமாக நாம் நியாயம் தீர்க்கப்படும். சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? யோபு 6:24 நான் எதுல தவறு இருக்கேனோ அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காரு. ஆண்டவர் வாழ்க்கை பூமியை சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் சரியா படைத்தார். ஆனால் மனிதனை படைத்த பின்ன போது மட்டும் அவர் என்ன செய்தார் என்றாரு, இதனுடைய வாழ்க்கை எல்லாமே மிகவும் பொருளாதாரா இருக்கிறது அப்படின்ட்டு அதுக்காக மனசாப்படுறாரு. வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே தவறுதலுக்குள்ளாயிடுறாங்க. எப்படியோ அறிந்து அறியாமலோ தெரியாமலே எப்படி தவறு செய்யாத மனிதர்களை நம்ம என்ன செய்ய பார்க்கவே முடியாது. அதனால் ஆண்டவர் நேரத்தையே பர்ஃபெக்டாக கரெக்டாக படைத்தார். ஆனால் சில வேலைகளில் சில நேரங்களில் தவறுதாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அதை மன்னிப்பு கேட்டால் உணர்ந்தா உலகமே ஒரு குட்டி பகவகமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. அதாவது தவறுகளை உணரக்கூடிய இதயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்தா அன்றைக்கு நீதிமன்றம் போட்டு இதுவே நமக்கு என்னதில்லை, தேவையே கிடையாது. ஏன்னா எல்லா பக்கமும் தவறுகள் இருக்குது. திருச்சபை எடுத்துக்கிட்டா, குடும்பங்கள் எடுத்துக்கிட்டா, ஒவ்வொரு நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டா, எங்கே பார்த்தாலும் இதில் நாங்கள் எல்லா மனிதனும் யாருமே என்ன செய்யல கரெக்டாக பர்ஃபெக்டாக என்ன செய்யல எல்லாவற்றிலும் சரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எப்படியோ எங்கேயாவது ஒன்றில் ஏதாவது ஒரு சின்ன தவறு. அதனால் நம்ம சில சொல்லுவாங்க நான் தவறே செஞ்சதில்லை, நான் சரியாக இருக்கேன், நான் செஞ்சதாக இருக்குது அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் நம்ம தவறை நம்ம என்ன செய்ய வேண்டும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். ஆமாம். அப்போ வேதத்தில் கூட நிறைய பேர் என்ன செய்தாங்க, தவறு செய்திருக்கிறாங்க, சுட்டி காட்டுறாங்க. தீர்க்கதரிசிகளெல்லாம் இப்படி செஞ்சுட்டு ராஜாக்கள் ஆட்சி செய்து அவங்க செய்த தவறுகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, தீர்க்கதரிசி சுட்டி காட்டுறாங்க. ஒரு சில ராஜாக்கள் கேட்குறாங்க, ஒரு சிலவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணலை. இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டால் சவுல் ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். ஆனால் சவுல் ராஜா முழுமுதலாக என்ன செய்யலை, கீழ்ப்படியில் அதனுடைய பலனை அனுபவிக்கிறார். ஏன்னா வெற்றியான ஒரு வாழ்க்கையை முடிக்கிறாங்க. ஆனால் தாவீது ராஜா தவறு பண்ணால் கூட நாத்தான் தீர்க்கதரிசி நாத்தான் சொல்லும்போது தாவீது ராஜா உடனே மனம் இருந்தது, கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பை கட்டிக்கிறாங்க. அதனால தான் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி தாவீது. சவுலுக்கும் தாவீதுக்கும் பார்த்தா 2 பேரும் செஞ்ச பாவத்திலே தாவீது செய்த பாவம் தான் பெரிய பாவம். எப்படின்னா தாவீது ராஜா அடுத்தவனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்து அவனவே கொலை செஞ்சிருந்தாரு. ஆனால் சவுல் அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் செய்யலை. ஆனால் இவர் வருந்தி அழுகிறாரு, மன்னிப்பு கேட்கிறார். அவர் கேட்கிறார். ஆண்டவர் நொறுண்டா இருந்தார். அப்போ அதே மாதிரி உசியா ராஜா அவர் எச்சரிக்கும் போது அவர் கேட்கல, இதாக இருக்கிறாரு, அதனால வெள்ளி புஷ்டம் வந்தது. அதே மாதிரி யெரொபெயாம் அவன் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறாரு. ஆனால் கூட அந்த தீர்க்கதரிசிக்கு வேண்ட எனக்காரி கடவுளுக்கு வேண்டு, என் கையை இப்படி நீட்டினா திருப்பி மடக்க முடியல, என் கையை மடங்கிறதுக்காக நீ வேண்டிக்கணும்னு சொல்லி கேட்டதுனால திரும்ப கையை செய்தாரு, கரெக்டாக கொடுக்குறாரு. அப்போ எல்லாருமே நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நிறைய நேரம் நிறைய தவறுகளுக்குள்ளாக நம்ம நிறைய நேரம் கடந்து செல்லணும். ஆனால் அந்த தவறுகள் நமக்கு நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்டிப்பாக அதன் மூலம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வியாதி வருதுன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்றோம், டாக்டர்கிட்ட போகிறோம். அதே மாதிரி அப்போனா தான் சுகமாகும். அதே மாதிரி உடம்பு அழுக்க போக்க சோப்பு போடணும். அப்போ இருதயத்தில் உள்ள அழுக்க போக்க ஐயா கூட சொன்னாங்கல்ல, கழுவணும், ரத்தத்தால் அவருடைய ரத்தத்தால் அந்த பாவங்களெல்லாம் போக கழுவப்பட வேண்டிய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதில் ஒரு 4-5 தலைப்பு மட்டும் நான் சொல்கிறேன். எப்படியெல்லாம் நம்ம தவறுகளை எந்தெந்த சூழ்நிலை நம்ம தவறுகளை நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும், திருந்த வேண்டும். இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய தவறுகளை உணரும்படியாக இதெல்லாம் நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல நாம கற்றுக்கொண்டு திருந்த வேண்டும். நம்மளே ஐயோ நம்ம செஞ்சது தப்பு, இந்த தவறை நம்ம செஞ்சுக்கவே கூடாது, இனிமேல் இப்படிப்பட்ட தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறு மூலம் நமக்கு பாடம் கற்பிக்கப்படுது. அதுதான் சங்கீதம் 25:4-5 வசனம் கர்த்தாவே உமது வழிகளை எனக்கு தெரியும், உமது பாதைகளை எனக்கு போதித்தரும். அப்போ ஆண்டவரே ஒன்று வழியை எனக்கு காட்டணும், உங்கள் பாதையை எனக்கு போதிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தவறுன்னு சொன்னால் நம்ம என்னென்ன தவறுகளை சொல்லலாம், நம்மகிட்ட
அப்படி அதே மாதிரி ஆண்டவருக்கு புரியமற்ற காரியங்கள் இன்னும் அவர் வந்து மனசாட்சிக்கு மனசுக்கு தெரியும் என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்போ நிறைய தவறுகள் வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்திருந்தோம். கீழ்ப்படியாமல் இருந்தோம், பைபிள் வாசிக்காமல் இருந்திருந்தோம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அதுவும் பாவமாக இருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்போ தன்னுடைய தவறுகளை உணர்கிறவன் யார்? அப்போ இதுக்கு எல்லையே கிடையாது. ஒருத்தர் சின்ன தவறை செய்யலாம், ஒருத்தர் இன்னொரு பெரிய தவறுகளை செய்யலாம், அப்படி நிறைய இருக்குது. ஆனால் அது உணரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தாவீது வந்து கற்றுக்கொண்டான், சவுல் வந்து என்ன செய்யலை, உணரவே இல்லை. அதனால தான் அவனுடைய முடிவு வந்து கைவிடப்பட்டு யுத்தத்தில் அவர் சாகடிக்கப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வந்து பார்க்கணும். ஆனால் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாக ஒரு விளையாட்டுக்கு இருந்தாங்க, வெற்றி பெற தோல்வி விட்டோம்னா ஏன் இவன் தோல்வி விட்டோம் அலசி ஆராயிறாங்க. ஒரு எலெக்ஷனில் ஒருத்தர் கட்சியில் ஜெயிக்கலைன்னா ஏன் இந்த இடத்துல தோத்துட்டாங்க, ஏன் இந்த பகுதியில் வந்து வெற்றி பெற முடிய இந்த கட்சியால் யாரை நிறுத்த, வேட்பாளர் யாரை நிறுத்தணும், அப்படி தோல்வினா எவ்வளோ அலசி ஆராயிறாங்க. ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ஏன் நம்ம தோற்றுக்கிட்டு போகிறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வராது, எதனால இந்த சூழ்நிலை வருது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த தவறை உணர்ந்தாதான் எது தடையாக இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து போட்டுட்டு நம்மளால் ஒருவேளை வேதனை உண்டாக்கூடிய எண்ணத்தில் இருக்கா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நித்திய வழிகளை இங்கே நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து கேட்கணும். முதல்ல நாமே கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது காலங்கள், வயது காலமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். காலம் சொன்னால் நம்ம சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி இப்போ நினைப்போம், ஐயோ நான் தெரியாமல் இந்த தப்பை செஞ்சுட்டேன், இந்த தப்பை செஞ்சுட்டேன். இப்போ நினச்சி பார்த்தோம்னா அது அருவருப்பாக தெரியும். ஐயோ அப்படி பண்ணிட்டோமே, இப்படி சினிமா பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க, இப்படி சினிமாவை பார்த்தோமே, சினிமா கேட்டோமே, இப்படி நிறைய காரியங்கள் இந்த மாதிரி இவங்கள்ட்ட பேசிட்டோமே, இவங்கள்ட்ட இப்படி நிறைய நம்ம காலம் நமக்கு உணர்த்துகிறது, வயதும் உணர்த்துகிறது. இதில் எடுத்துக்கிட்டா ஏலியோட சம்பவங்கள்லாம், ஏலியோட பிள்ளைகளை அவர் கண்டிப்பாக அவர் செய்ய, அவருக்கு தெரியும் அந்த பிள்ளைங்க பண்ணுற தப்பு எல்லாம் தெரியும். அதே மாதிரி 1 Corinthians 13:11 நான் குழந்தையாக இருக்கும்போது குழந்தையை போல இருந்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல எல்லாம் செஞ்சேன், பெரியவனான போது அதற்கேற்ற குணங்கள். அப்போ அந்த வயதுக்கு தக்கன நமக்கு அந்த அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த குணங்கள், நல்ல குணாதிசயம் நமக்கு வரணும். அந்த தப்பு செய்யல அதை வந்து சொல்லணும். இப்போ ஏழி பிள்ளைகள் தவறு செய்யும்போது ஏழி வந்து அவரால் ரொம்ப கண்டிக்க முடியல, ஆனால் தப்பு செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது மற்றவங்களாம் எச்சரிச்சாங்க, கண்டிச்சாங்க, அவங்க கேட்கல. நீதிமொழிகள் 23 19 to 22 வரைக்கும் அவங்க சொல்றாரு, ஐயா யாருக்கு வேதனை, யாருக்கு அது 19 to 22 வரையா நானே வசதி, என் மகனை நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியே நடக்கும். சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை நிறுத்திவிடும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளான போது அவளை அசட்டை பண்ணாதே. இந்த வசனத்தின்படி எத்தனை பேர் இருக்காங்க, தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டோடைய வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 6:1-2-3 3 வசனம் அவ்வளோதான் நம்ம வந்து வாசிக்கிறோம், பார்க்குறோம். ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்திலே உள்ள பிள்ளைங்க கூட என்ன செய்ய மாட்டேங்காங்க, அந்த கீழ்ப்படிதலே எதுவுமே செய்ய மாட்டேங்காங்க. என்ன சாலமன் ராஜாவோட மகன் ரெகோபயம், இந்த ரெகோபயம் காலத்தில் தான் இஸ்ரவேல் ராஜ்யம், இஸ்ரவேல் யூதான்னு சொல்லி 2 பிரிவாக பிரிந்தது. காரணம், சாலமனுடைய மகன் வந்து சரியானபடி அவன் ஆட்சி நடத்தலை. அவன் வந்து என்ன செஞ்சுட்டு, அவன் பெரியவர்கள் சொன்ன ஆலோசனை விட்டுட்டு இளைஞர் அவனை மாதிரி வாலிபர்கள் சொன்ன ஆலோசனை கேட்டு நடந்ததுனால 2 தான் சாம்ராஜ்யம் வந்து பிரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய தோல்வி 2 இடமா பிரிஞ்சதுனால. அது ஆனாலும் அவன் வந்து அதை நெறி செய்ய கற்றுக்கொள்ளலை. தவறு செஞ்சுட்டா கற்றுக்கொள்ளலை. ஏழி பிள்ளைகளும் அதே மாதிரி கற்றுக்கொள்ளலை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லூக்காவில் 15 ஒருத்தன் அந்த இளையகுமாரன் வந்து அந்த பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட தனக்கு கிடைக்கலையேன்னு வரும்போது அவன் மனம் திரும்பணும். எங்கள் அப்பா வீட்டில் எத்தனை பேர் எவ்வளோ வேலைக்காரங்க கூட அவ்வளோ அழகாக பூர்த்தியாக நம்ம வாசையில் சொல்கிறோம் வயிறார சாப்பிட்றாங்க, எனக்கு இந்த தவிடு கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், நான் எப்பவுமே எங்கள் அப்பாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி ஓடும்போது தான் தகப்பன் ஓடி வந்து அவரை கட்டி அடைச்சி அவனுக்கு என்னென்ன வழங்கும், புது ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி அவனுக்கு என்னது கொடுத்த கன்று அடிப்பிக்கிறாரு, விருந்து வைக்கிறாரு, மோதிரம் போடுறாரு, எல்லாமே நியூ ட்ரெஸ்ஸு, பெரிய மேலதளத்தோட பெரிய ஒரு கொண்டாட்டமே அங்கே நடக்குது. காரணம், ஒரு மனுஷன் மனம் திரும்பி தகப்பன்கிட்ட வரும்போது, ஆண்டவர்கிட்ட வரும்போது
அவ்வளோ தூரம் அவர் வந்து என்ன செய்கிறாரு, உயர்த்துறாரு. பரலோக ராஜ்யம் பெரிய ஒரு சந்தோஷம். அதனால தான் யோவான் சரி, இயேசு கிறிஸ்து சரி, உள்ள வந்ததுமே உலகத்துக்கு வந்ததுமே என்ன சொன்னாங்க, மறந்துடுங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த புத்தி தடையுது போகிறோம். இதே வசனங்கள் தான் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு படிக்கணும் அப்படின்னு 3 இடம் வசனம் நான் சொன்னால் நேரம் மார்க் 7 இருக்கு. எபேசியர் 6:1-3 வாசிக்க வேண்டாம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளை நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம உணர்த்துவாங்க. அந்த தப்பை செய்யாத, அப்படி போகாத, இப்படி செய்யாத அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நாள் இடைப்பட்டிருப்பாங்க, உணர்த்திருப்பாங்க. எல்லாருக்குமே எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம கேட்கவே மாட்டோம், நம்ம கேட்க மாட்டோம். சிலதை கேட்போம், சிலதை செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். இங்கேயும் அதுதான். என்னாகும் 22வது அதிகாரத்தில் பிழையாவுக்கு கழுத உணர்த்துது. கழுத மூலம் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. அப்படின்னு பிழையாவுக்கு வந்து புத்தி வரல. உடனே ஆண்டவரே அந்த தூதன் அனுப்பி என்ன செய்கிறாரு, வந்து நின்று கழுதையை பேச வைக்கிறாரு. கழுதையை பேச வச்சு உணர்த்துறாரு, அவனுடைய தவறை உணர்த்துறாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன செய்யணும், உணரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களை பார்த்தா 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் அவன் வந்து என்ன செய்வான், அந்த குஷ்டம் நீங்கிறதுக்காக எலிசா கிட்ட போகும்போது அவர் என்ன செய்வார், இந்த நதியில் போய் முங்கி எழுத சொன்னார். அப்போ யோர்தான் நதியில் போய் நான் என் நாட்டிலே என்னது என்ன நதி பார்ப்பராவோ என்ன நதி, நதி பேர சொல்லுவாங்க. அங்கே இல்லாத நதியா, நான் இங்கே வந்து மூழ்கி எழுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாட்டு வருவார். அப்போ அந்த வேலைக்கார சொன்னா, ஐயா ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் நீங்கள் செஞ்சிருப்பீங்களே, இது ஒரு சின்னதுதான், நீங்கள் முங்கி எதிர்த்து தான் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த போய் முங்கி எதிர்த்து அந்த குஷ்ட நோய் நீங்கி எப்படி வந்துருந்தது, கை வந்து ஒரு சின்ன பிள்ளை கை மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் சிறு குழந்தை மாதிரி. அதே மாதிரி பார்த்தா தாவீது ராஜா அபிகாயிலோட கணவன் நாப்பால் அவன் வந்து என்ன செய்ய மாட்டான், தாவீது ஆட்களை அனுப்பி உதவி செய்ய சொல்லி கேட்பான். ஆனால் நாப்பால் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டான், திட்டி அனுப்பிடுவான். திட்டி அனுப்பி வந்து தாவீது ராஜா தன்னோட இருந்த 4 பேரோட கொஞ்சம் பேரோட கூட சண்டை போர் எடுக்கிறதுக்காக, அதாவது சண்டை போடுறதுக்காக போவான். யார்கிட்ட, நாப்பால்கிட்ட. இதை யாரோ ஒரு வேலைக்காரர் வந்து அபிகாயிலுக்கு சொல்லிடுவாங்க. நாபாலோட மனைவி அபிகாயில். அவன் பயங்கர புத்திசாலி, அவன் வந்து பயங்கர முரட குடித்தனமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எழுத்துல வாசிக்கணும். உடனே இவா என்ன செய்வா, போய் தாவீது காலில் விழுந்து தீவிரமாக ஓடுவான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, அவர் பேரை போல அவர் ஆள் அப்படி இருக்காரு, நீங்கள் வந்து இஸ்ரவேல் ராஜாவை நீங்கள் வரப்போறது வீணா இந்த பேரியாடி மனுஷனுக்காக போய் என்ன செய்யக்கூடாது, ரத்தம் சிந்த போகாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தான்னு சொல்லி உடனே அவள் அவ்வளோத்தையும் என்ன செஞ்சுருவாங்க. அந்த கன்றுகள் ஆடுகள் என்ன சாப்பாடோ எல்லாம் வந்து செய்து கொடுத்துருவாங்க. அதனால தாவீது ராஜா வந்து அந்த தப்பை வந்து என்ன செய்ய மாட்டாங்க. வீணா ரத்தத்தை வந்து என்ன செய்ய வேண்டாம், சிந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நிறைய அவசரம் நமக்கு வருது. நம்ம பழமொழி கூட சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில வசனங்கள் பைபிள் வந்து ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம். அதே மாதிரி நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியத்திர முக்கியத்தை மாற்றும் கடுஞ்சற்களை கோபத்தை கொண்டு வரும்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தா சூழ்நிலைகள் மற்றவங்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க. நமக்கு இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், செய்திகளில் கூட ஒரு பாட்டு மூலம் கூட உணர்த்துவாங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம சூழ்நிலைகள், நம்ம சுற்றி உள்ளவங்க, சொந்தக்காரங்க, வேலை செய்கிற இடத்துல இவங்க எல்லாமே உணர்த்துவாங்க. அடுத்து ஆனாலும் சிலர் வந்து அதை செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, சிலர் தான் கேட்பாங்க. அடுத்து 4வது பார்த்தோம்னா வேத வசனங்கள் நம்முடைய தவறுகளை உணர்த்தும் படிக்கும்போது. இப்போ அதை வேணால் நம்ம வாசித்துருவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். அடுத்தது அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 2:37. இதை இவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 24 பயமடைந்து இப்பொழுது போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைக்கிறேன். பயப்படுறான். பேரிக்ஸ் வந்து யாருக்கு பயப்படுறான், பவுலுக்கு வந்து சொல்லும்போது நம்ம மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு அந்த வேத வசனத்தினால பயப்படணும், பயந்து இது பண்ணணும். அடுத்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 26:25. பேதுரு, சேவல் கூவதற்கு முன்பே நீ என்னை அதான்
போவாய் என்று இயேசு தன்னிடமாய் சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனக்கசந்தாள். சொன்னார். அதாவது வேதம் வந்து முகப்பார்க்க நமக்கு கண்ணாடி தவறுகளை வந்து உணர்த்துகிறது. ஆண்டவர் சொன்னதை கேட்டு அவன் என்ன செய்யறான்? மனங்கசந்து அழுகிறான். தான் வேதவசனம் சம்மட்டி இருபுறமும் கருப்புள்ள பட்டையான இருதயத்துல உருவ குத்துகிறதாயும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். வசனங்கள் வந்து நம்ம தவறுகளை வந்து என்ன செய்கிறது? உணர்த்துகிறது. சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதிராக சுத்தம் பண்ணுவான், வசனத்தின் மேல் தன்னை பார்த்துக் கொள்வதுன்னு சொல்லவே. ஏன் நிறைய வசனம் இருக்குது. அவருடைய வசனம் கால்களுக்கு வெளிச்சமா இருக்குது. யோவான் 17:17 ஒரு வசனம். இந்த வசனமே நியாயம் தீர்க்கும். அந்த வசனத்தான வாசனம்